ಇದು ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಲ್ಲ, ನಾನು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ತೀನಿ. நாங்கள்லாம் பாரி காத்தால 4 மணிக்கு ஸ்விக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட வரும்போது அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். இப்போ நான் எங்கே போயின்னு இருக்கேன்னா, டைம் என்ன தெரியுமா? இப்போ 1:30 மணி. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டு ஏதோ வாஷர் ஒயிட்க்குது வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னா, சரி ஏதோ நான் ஒயிட்க்குது சொல்லிட்டு போயிட்டுக்கிறேன். என்னாச்சுன்னு கூட தெரில. இப்போ அங்கே போய் எனக்கு ஃபோன் பண்ணாலும் தெரியும் என்னாச்சுன்ட்டு. வாடா சீக்கிரம் அப்படின்னா, சரி அதான் போயினுக்கிறேன். சரி வாங்க அங்கே போயிட்டு என்னாச்சுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே 226 ஃப்ரெண்டை கூட்டம் வந்தது தெரியுமா? ஏஜே விஜய் வீக்கெண்ட். ஓகே, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் வந்தேன் தெரியுமா? வாட்ஸ்அப் பண்ணிட்டு நான் போயிட்டேன். ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு பாட்டு அவனுக்கு ஷூட் ஆகுமா அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல போட்டலாம் வருது. சரி ஓகே, சும்மா 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கா. ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. சரி அங்க அப்புறம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம காத்தால வரலாம். ஓகே, அப்புறமா அவன் எத்தனை வண்டி எங்கே போச்சுன்னு தெரில, அந்த வண்டி தெரிஞ்சு வரும். அப்படிக்கு எங்கேயோ விட்டுட்டு இங்கே தான் விட்டுன்னு என்னையே 2 நிமிஷம் கன்ஃபியூஷன் பண்ணி விட்டாங்க. அப்போ அந்த வண்டியில் பெட்ரோல் வர இல்லையா, அப்படியே பெட்ரோல் போட்டுன்னு ஃபைனலி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அவன் வந்து முன்னே போய் பார்த்துட்டான். நான் கொண்டாடி டிவி. நாங்கள்லாம் பாரி காத்தால 4 மணிக்கு ஸ்விக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட வரும்போது போய் சாப்பாடு லேட் பண்ணிக்கிறோம். அப்படி ஸ்விக்கிக்கார வெளியே நின்று காமிக்கிறோம். ஹாய் மச்சி, நம்ம ஸ்விக்கிக்கார வந்து நான் பாருங்க. ஹாய் ப்ரோ, ஐயோ தாயலே ஓகே, நம்ம ஸ்விக்கியாக நம்ம சாப்பாடு நாங்கள் வாங்கி போய் சாப்பிட்டு தூங்கலாம். அவங்க அப்பா பசி எடுக்குது. மார்னிங் 4 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற ஒரே ஆள் நான் தான். ஹாய் மச்சேஸ், 5 மணி தூங்கணும்னா அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன்ப்பா. டைம் 8 மணி எடுக்குது. இன்னும் 1/2 இப்போ நான் வேலைக்கு போனோம். இங்கே நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 1/2 என்ன பண்ணலான்னு வச்சுருக்கிறேன். ஆனால் வேலைக்கு இன்னைக்கு போய் ஆகணும், வர வழியில். வீட்டில் போய் டக்குன்னு மூஞ்சி கை கழுவின்னு ஷர்ட் மாற்றின்னு டக்குன்னு ஷூ போட்டுன்னு வண்டி எடுத்துன்னு பாஸ் ஆகலாம். வாங்க, டைம் இல்லை நம்ம கிட்ட, என்ன பண்ணுறது? பஸ்ஸிலலாம் போனால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துனே கிளம்பிட்டேன் நான் வேலைக்கு. இன்னொன்னா பண்ணுறது, இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோன்னா, சாப்பாடு என்னலாம் தான் போயின்னு இருக்கோம். அது சாப்பாடு எடுத்து போடான்னு சொல்லிட்டு அவனை தான் அமிச்சாங்களே. நான் அப்படியே மேடம் மார்க்கெட்டிங் பண்ணுறது தானே வாடினானா, சரி அப்படியே போகிறோம் சாப்பாடு எங்களை நிறைய மார்க்கெட்டிங் பண்ணாதான் சொல்லிட்டு இங்கே பாருங்க காம்ப்ளைண்ட் எடுத்துன்னு போயின்னு இருக்கேன். ஹாய் மச்சீஸ், அங்கே நம்ம ஸ்கூல் பசங்கள்லாம் கம்பல் பார்த்துன்னு இருக்காங்களா? சரி ஓகே, இவங்க டவுக்கு கம்பல் வாங்குற மாதிரி சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவங்க கம்பல் வாங்குற மாதிரி அவங்க கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணலாம். வாங்க. ஹாய் மச்சி, இங்க அவங்க டவுக்கு கம்பல் வாங்கணும் சொல்லிட்டு இங்க கம்பல் கடைக்கு வந்திருக்கேன். இங்க பாருங்க எல்லாம் கம்பல் வாங்கின்னு இருக்காங்க. ಎಷ್ಟಂತೆ ಕಂಬಲು ಬಾಳೆ ಎಷ್ಟಂತೆ? ದುಡ್ಡು ಕೊಟ್ರೆ ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೆ ಕೊಡ್ತಾರೆ, ನಮಗೂ ಗೊತ್ತಪ್ಪ. ನೀವು ತಗೊಳ್ತಿದ್ದೀರಲ್ಲ. ಓ ಇದು ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಲ್ಲ, ನಾನು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ತೀನಿ. ಜಾಗ ಬಿಡಿ, ಕಂಬಲ್ ಬರುತ್ತೆ. ಆಯ್ ಬಾಪಾ ಪಾರ್ಪಾ ಎಲ್ಲ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಅವ್ರಿಗೆ ಕಂಬಲ್ ತಗೋಬೇಕಾರೆ ಬಾಳೆ ತಗೋಬೇಕಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಕೇಳ್ದೆಪ್ಪ. ಆಯ್ತು, ನೀವೆಲ್ಲ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಡೋದು ಅಲ್ಲ. ಇವಾಗ ಯಾರೋ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರು ಚೆನ್ನಾಗಿರೋದು, ಅವ್ರು ಡೌ ಕೊಡ್ಸ್ಬೇಕಂತಪ್ಪ. ಎಲ್ಲ ತಗೋಬಿಟ್ರೆ ಹೆಂಗೆ 355 ದಿನಕ್ಕೆ ಒಂದೊಂದು ಹಾಕೊಂಡು ಸುತ್ತಾಡ್ಲಿ ಅಂತಾನಾ? ಇಲ್ಲಿ ನಮ್ ಸಿಸ್ಟರ್ ಒಂದ್ ಹೇಳ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ದಿನಕ್ಕೆ ಒಂದೊಂದು ಹಾಕೊಂಡ್ರೆ ಅವ್ರ ಬರ್ತಾನೆ, ಅವ್ರಿಗೆ ತರ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣ್ತಾರೆ. ಅವ್ರ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣ್ತಾರೆ, ಗೊತ್ತಾಯ್ತು. ನಿನ್ನೆ ರಿಪಬ್ಲಿಕ್ ಡೇ ಐತಲ್ಲ, ಎಕ್ಸಾಮ್ ಬರ್ತಿದ್ರೆ ಸುಸ್ತಾಗ್ಬಿಟ್ಟಿದ್ವಿ, ರೆಸ್ಟ್ ತಗೋತಿದ್ವಿ. ಹೆಂಗೆ ಬರೆಯೋದ್ ಕೈತ ನೀನೆ ಮೈಂಡ್ ಓದ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೆಂಗ್ ಬರೆಯಕ್ಕಾಗತ್ತಾ? ಓ ಹಂಗೆ ಹೆಂಗೋ ಮೇಲೆ ಕ್ವಶನ್ ಕೆಳಗೆ ಆನ್ಸರ್ ಬರೆಯೋದು, ಕೆಳಗೆ ಆನ್ಸರ್ ತಗೊಂಡು ಮೇಲೆ ಹಂಗೆಲ್ಲ ಬರೆದ್ರೆ ಟಾಪರ್ ಆಗ್ಬಿಡ್ತಾರ. ನಾವ್ ಓದ್ಕೊ ಬಂದಿರ್ತೀವಲ್ಲ, ಕ್ವಶನ್ ನೋಡೋವಾಗ ಅವ್ರು ಗೊತ್ತಾಗಿರುತ್ತೆ.
ಹುಡುಗರೆಲ್ಲ ಯಾರು ಓದ್ಕೊ ಬರಲ್ಲ ಬರೀ ಕಾಪಿ ಹೊಡಿತಾರೆ ಅಷ್ಟೇ ಹುಡುಗರೆಲ್ಲ. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். ಹುಡುಗರು ನೋಡಿ ಏನಾರ ಅಂತವ್ರೆ ಓದ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡಿ, ಆಮೇಲೆ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ ನಿಮ್ನ ಕ್ಲಾಸ್ ರೂಮ್ ಅಲ್ಲಿ. ಹಾಯ್ ಅಲ್ಲಂದ್ರೆ ಬಾಯ್ ಹೇಳ್ತಾರಪ್ಪ. ಸರಿ ಓಕೆ, ನಾ ಬನ್ನಿ ಮುಂದೆ ನಂಗೆ. ஹாய் மச்சீஸ், சரி வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா 1:30 மணி சண்டை போட்டு உங்களை என்ன கூப்பிட்றாங்க கமெண்ட் பண்ணுங்கள் யார் அந்த ஃப்ரெண்டுன்ட்டு.